வெல்கம் டு டாப் ஒன் பிசி யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் ப்ரோவை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, போன வீடியோவில் எப்படி பென்ட்ரைவில் அதாவது லேப்டாப்பில் ஓஎஸ்ஸை பூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் வித் பென்ட்ரைவோட. அடுத்த வீடியோவில் எப்படி விண்டோஸ் 10 ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டவுன்லோட் வீடியோ போட்டிருக்கணும், அதுக்கு தான் இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டிருக்கணும், அது மை மிஸ்டேக். ஓகே, கன்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் எப்படி விண்டோஸ் 10 ஓஎஸை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ வாங்க எப்படி விண்டோஸ் 10 ப்ரோவை இன்ஸ்டாலேஷன் அதாவது ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனை பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கங்க. ஓகே, பென்ட்ரைவை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கங்க. நம்ம இன்சர்ட் பண்ணிட்டது அதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவை பூட் பண்ணியிருந்தான்னு முதல்ல செக் பண்ணிக்கங்க. அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் போன வீடியோவில் எப்படி ஓஎஸ் பூட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியலனா கன்ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஓஎஸ் போகணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு உங்கள் லேப்டாப்போடைய பூட் கீ தெரியணும். ஓகேவா? பூட் கீ தெரியணும். இந்த வந்து கவர்மெண்ட் லேப்டாப், இது வந்து E4125 இந்த லேப்டாப் மாடல். ஓகே, இப்போ எப்படி இந்த லேப்டாப்பில் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிக்கங்க. இந்த லேப்டாப்புடைய பூட் கீ வந்து F12. ஓகேவா? F12 நீங்கள் பார்த்தா தெரியும். F12 தான் ஐத்துறேன். F12 ஐத்தினே இருங்க. ஓகே, வந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கன்னா இதில் என்ன கொடுக்கணும்னா ஸ்டார்ட் ஹெச்டின்னு இருக்கும். ஓகே, பாருங்கள், இப்போ இதில் வந்து யூஎஸ்பி ஹெச்டின்னு இருக்கும். எந்த ஓஎஸ் மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு யூஎஸ்பி ஹெச்டி கொடுங்க. விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, ஆண்ட்ராய்ட் எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஹெச்டி அது வந்து ஓஎஸ் லோட் ஆகும். யூஎஸ்பி ஹெச்டி வந்து நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவோடைய மாடல். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் பூட் பண்ண பென்ட்ரைவோடைய நேம் இது. ஓகே, உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ அதை என்டர் வச்சுருங்க. என்டர் வச்சுடனே ஓஎஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நீங்களே பார்த்தா தெரியும், ஓஎஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கீழே காட்டும். மேலே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் லாங்குவேஜ் கேட்கும். அது வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வச்சுக்கங்க. எனக்கு இங்கிலீஷ் இருந்தாலே போதும். தமிழ் வச்சுக்கங்க. யூசர் வந்து அதுவும் யூஎஸ்ஏ அதிலே இருக்கட்டும். உங்களுக்கு எதனாலும் சேஞ்ச் பண்ணிங்க. எனக்கு வந்து தேவை. உங்களுக்கு கிளியராக தெரியலனா ஜூம் பண்ணி ஒன்று காட்டுறேன் இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் நவுன்னு கேட்கும். இன்ஸ்டால் நவு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு காட்டுறதுல இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தா நெக்ஸ்ட்டு போகாது. இங்கே டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன் கொடுங்க. மேலே இருக்கிறத கொடுக்காதீங்க, கீழே இருக்கிறத கொடுங்க. கீழே இருக்கிறத கொடுத்தோன்னே இந்த இதுமாதிரி 100 GB நான் பிரித்து வச்சுருக்கேன். ஓஎஸ் ஃபைல் எப்பவுமே அதில் தான் இருக்கும். எப்போ ஓஎஸ் போட்டாலும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டு ஓஎஸ் போடுங்க. ஃபார்மேட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட் கொடுத்துட்டு ஓஎஸ் போடுங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் டெலீட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ணி வச்சுக்கேன். 600 MB அதெல்லாம் தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன் நான். எனக்கு அந்த 600 MB 100 MBலாம் தேவையில்லை. ஒன்றும் டெலீட் காட்டாது, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நம்ம டெலீட் காட்டலன்னா அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அதை மொத்தமாக சேர்ந்து ஒன்று இருக்குது. இதுவும் டெலீட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே டெலீட் பண்ண முடியாது. நம்ம எப்போ ஓஎஸ் சேஞ்ச் பண்ணாலும் டெலீட் பண்ண முடியாது, என்னன்னு தெரில. ஓகேவா? சரி, இப்போ இதில் உங்களுக்கு எந்த டிஸ்கில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுமோ அதை பண்ணிக்கங்க. இந்த 315 ஜிபியில் அதில் ஃபோட்டோஸ், இமேஜ், வீடியோஸ்லாம் இருக்குது. அதில் எதுவுமே டெலிட் ஆகுது. அது ஒரே காரணம் தான். நான் தான் இதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணல. இதில் வந்து இன்னொன்று இருக்குமே, இன்னொரு டிஸ்கில் வந்து யூடியூப் சம்மந்தமாக எல்லாத்தையும் வச்சுருப்பான். அதனால் அதுலேயும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால் 100 GB எப்போ நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் மினிமம் 100 GB இருக்கணும். அப்படி இருக்க சொல்லி இன்ஸ்டால் பண்ணுங்கள் எப்பவுமே ஓஎஸை. ஓகே, எல்லாமே உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு குத்தினே இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகுது லேட் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகுது கொஞ்சம் இந்த இருக்குது பார்த்தீங்களா 2வது அது இன்ஸ்டால் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். மீதியெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. இதுங்க லோட் ஆகட்டும். 0% இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்போ நெக்ஸ்ட்டு குத்துருங்க. இதை வந்து நெக்ஸ்ட்டு குத்துருங்க. இதில் ஒன்றும் மாற்ற தேவை நீங்கள் செட்டிங்ஸ் வந்து இது மாற்ற தேவையில்ல. 2வது வாரத்தில் இதில் வந்து கீழே இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கும். அதை குத்தி நெக்ஸ்ட்டு குத்துருங்க. கீபோர்ட் இருந்து ஸ்கிளிப்பு குத்துருங்க. உங்களுக்கு வேணுன்னா ஒன்றும் நெக்ஸ்ட்டு கொடுத்தனா கொடுத்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆடு கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து எந்த உங்களுக்கு கீபோர்ட் லாங்குவேஜ் ஒன்று வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு அதில் எதுவும் மாற்ற தேவையில்ல, எல்லாம் ஒன்று தான் இருக்கும். எக்ஸ்பர்ட் அகைன் கொடுத்துருங்க. ஆல் அகைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே வந்துச்சு ஒய்ஃபை. இதில் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா அடுத்தது வந்து லாக் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி லாக் அவுட் பண்ணால் லாக் பண்ணுங்கள். இமெயில் ஐடி போட்டு லாக் அவுட் பண்ணுங்கள். நான் எனக்கு தேவையில்லை. கீழே இருக்கும் வந்து டோன்ட் ஹேட் அது கொடுத்துருங்க. அடுத்தது வந்து கண்டினியூ வித் அது கொடுத்துருங்க. செட்டப் அது கொடுத்துருங்க. ஓகே ஜஸ்ட் என் மூமெண்ட் யூசர் நேமில் வந்து என் பேர் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே நான் ஜீவான் டைப் பண்ணிக்கிறேன். ஜீவா டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணால் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. எனக்கு பாஸ்வேர்டு வேணாம், அதனால் நான் கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எ மூமெண்ட். ஓகே அடுத்த ஸ்டெப் வரட்டும். ஓகே இதில் வந்து சும்மா கம் பண்ணிப்போம். ஓகே இதில் வந்து எல்லா செட்டிங்ஸும் ஆனில் இருக்கும். உங்களுக்கு ஆனில் வேணுன்னா ஆனில் இருக்கட்டும். எனக்கு எல்லாமே ஆன்லைன் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்பர்ட் கொடுத்துருங்க. ஓகே முடிஞ்சிச்சு. என்ஜாய் இதுக்கு எக்ஸ்பர்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம லேப்டாப் ஓஎஸ் மாற்றி முடிஞ்சிடும். நம்ம இப்போ வெற்றிகரமாக ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரீசைக்கிள் டஸ்ட்பினும் ஈயும் இருக்கும் இன்டர்நெட்டு. இப்போ நம்ம எப்படி மை கம்ப்யூட்டர் திஸ் பிசியை எப்படி வர வைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? வாங்க. உங்கள் மவுஸ் இருக்குல்ல, மவுஸ்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிங்க. அதில் கீழே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. குத்தினே செட்டிங்ஸ்குள்ளே போவோம். செட்டிங்ஸில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு இருக்கும். தீம்ஸு கொடுங்க. தீம்ஸில் அப்படியே இப்படி வந்தீங்கன்னு வச்சிங்க, டெஸ்க்டாப் ஐக்கான் ஒன்று இருக்கும். செட்டிங்ஸ் டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்ஸ். இதில் மை கம்ப்யூட்டர் யூசர் ஃபைலு நெட்வொர்க் கண்ட்ரோல் பேனல் எது வேணாலும் கொடுத்துட்டு அப்ளைன்னு குத்தின்னு வச்சிங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சிச்சு. கேன்சல் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும் திஸ் பிசி எல்லாம் வந்துச்சு. ஓகே இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எங்கள் லேப்டாப்பில் பிரைட்னஸ் ஒர்க் ஆகலை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே இப்போ பாருங்கள். இப்படியே வந்தீங்கன்னு வச்சிங்க,
F12 அழுத்திங்கன்னா பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக தான் இருக்குது. கண்ணையும் பார்க்க முடில, கண்ணால் லேப்டாப்பை பார்க்க முடில. ஓகேவா? இப்போ F11 அழுத்தினீங்கன்னா பிரைட்னஸ் குறையும். அதுதான் மெத்தட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அழுத்தினே என்ன இருக்கேன், பிரைட்னஸ் குறைஞ்சதே இல்லை. ஓகே, ப்ரூஃபு இது. இப்போ இந்த அடுத்த வீடியோவில் எப்படி கிராஃபிக்ஸ் கார்டை இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது ஏஎம்டி ப்ரோ. ஓகே, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி விண்டோஸ் 10 ஓஎஸை கம்ப்ளீட்டாக டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் வரைக்கும் பார்த்தாச்சு. டவுன்லோட் இன்னும் பார்க்கல, கன்ஃபார்மாக அதற்கு ஒரு வீடியோ நாங்கள் மேக் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் எப்படி கவர்மெண்ட் லேப்டாப்பில் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணி விண்டோஸ் 10 ஓஎஸை பூட் பண்ணி எப்படி ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.